அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு சந்தை 27ஆம் தேதி எப்படி முடிவுற்றுள்ளது? நாளைய தினம் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. அதனால் 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்புகள் எதில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. முக்கியமாக வரைபடத்தின் மூலமாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்பதே இல்லை. ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையிலே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்ப்பது, எளிமையாக சந்தையை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதன்மை நோக்கமாக நம்ம பார்க்குறது ஆப்ஷனோட பிரீமியத்தோட விலையும் அண்ட் ரேஞ்ச், ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம். அது ஒரு தினத்தோட ரேஞ்சும் வாரத்தோட ரேஞ்சையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டுருக்குறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 17,200 க்ளோசிங் ஆயிருந்தது. இன்று சந்தை ஆரம்பமானதே நம்மளுக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஷார்ட் ரேஞ்ச் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் 17,110. அப்போது அதற்கு கீழே தான் வணிகம் துவங்கி இருக்கு. அதற்கப்புறம் ஹை பார்த்தீங்கன்னா அந்த 17,110க்கு மேலேயே போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையலை. அதற்கப்புறம் சந்தை கீழ் நோக்கி மதியம் மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 17,008 அப்படிங்கிறது வைட் ரேஞ்ச் பாட்டம் அதை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் கீழே போனதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து மேல் நோக்கி அந்த எல்லைக்குள்ளே ஷார்ட் ரேஞ்சும் வைட் ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருக்கிறாங்க. சந்தையை பொறுத்தவரை நம்மளுக்கு அதிகபட்சமான ஒரு வாரத்தோட ஹை 17,223 இந்த வாரத்தில், லோவோ 16,888 அமைஞ்சிருக்கு. அப்போ சந்தையை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ரேஞ்சில் எந்த எக்ஸ்பேண்டும் நம்மளுக்கு நடந்திருக்காது. ஏன்னா உள் அமைப்புல இருந்திருக்கு. 17,200லேருந்து 16,888 தான் இன்றைக்கி ஹை லோ இருந்திருக்குங்காட்டி நம்மளுக்கு வாரத்தோட ரேஞ்சில் மாற்றமே இருந்திருக்காது. தினசரி ரேஞ்சு மட்டும் இந்த இம்பேக்ட் இருந்திருக்கும். தினசரி நம்மளுக்கு 100லிருந்து 150, அதிகபட்சமாக 200 செல்ல வாய்ப்பு. அப்போ 100லிருந்து 150 பாயிண்ட்னா இன்று ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 புள்ளிகள் தான் இருந்திருக்கு. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு சந்தை ஆரம்பமான வாய்ப்பில் இருந்து ஏன்னா இன்றைய ஆரம்பம் தான் நம்மளுக்கு முக்கியம். இன்றைக்கு ஆரம்பமானதுக்கப்புறம் தான் விலை மாற்றமே ஆரம்பிக்கும். அப்போ அதிலிருந்து ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் 150 புள்ளி இருக்கிற மாதிரி நம்ம வர்த்தகம் அமைப்பை செஞ்சுட்டு அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் வர்த்தகம் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் 20 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு அட்டவணையில் பாருங்கள், நம்மளுக்கு 17,038 இப்போ க்ளோசிங் ஆயிருக்கு. நேற்று 33 ரூபாய்க்கு இருந்தது. 17,000 மார்க்கெட் இருக்கும்போது இவங்க கிட்டத்தட்ட 65லிருந்து 80 ரூபாய்க்குள்ளே இருப்பாங்க. ஆனால் 80ஐ கடப்பது கொஞ்சம் கடினம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்று பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஹை 116, லோ 32 போயிட்டு இப்போ 52 ரூபாய்க்கு முடிவுட்ருக்காங்க. ஸோ சந்தை மார்க்கெட்டோட இம்பேக்ட் ஜோனுக்கு 17,000 புட் மார்க்கெட்டோட ரியாக்ஷனுக்கு என்ன ஆவாங்க நம்ம முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனை கண்டறிந்து அதற்கு தகுந்தவாறு வியாபாரம் செய்ய முற்படணும். இது மல்டிபிள் ஹெட்ஜாக வந்திருக்கு. அதே மாதிரி 17,000 காலும் 17,000 புட்டு பேர் ஹெட்ஜாகவும் இருந்திருக்கு. ஸோ இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஷார்ட் ஸ்டாடல் படி 17,050, இதனுடைய கால் 83, புட்டு நம்மளுக்கு 71. அப்போ நம்மளுக்கு 17,133 தடுப்பாகவும் 16,980 ஒரு சப்போர்ட் லெவலாகவும் இருக்க போகுது. இந்த எல்லையை கடக்கும் பொழுது மட்டும்தான் மார்க்கெட்டோட வீரியம் மாறுபடும். அது எந்த அளவில் மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்தையோட நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் 16,979லிருந்து 17,133. அப்போ நீங்கள் 16,950 இருந்து 17,150க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்கள் வர்த்தகம் பண்ணாலே 0 ஆர் ஹீரோ நடக்கிற வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுப்பதை கொஞ்சம் தவிர்க்கணும். அது எப்போனா இந்த 16,950க்கு கீழே நிற்கிற சூழ்நிலை அமையும் போது மட்டுமே ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படலாம். அதுவரை ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்கவே கூடாது. அதே மாதிரி 17,150 தாண்டினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேலே இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பற்றியே பார்க்கணும். அதை வர நாங்கள் அதற்கு மேலே இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பார்க்கக்கூடாது. அப்போ 16,950லேருந்து 17,150க்குள்ளே அப்போ வித்தியாசம் பார்த்தா 200 புள்ளிகள் இருக்குது. அப்போ 150 புள்ளிகள் ரேஞ்ச் வேணும். அப்போ சந்தை எங்கே ஆரம்பமாக வாய்ப்பு, அப்போ அந்த இடத்துல இருந்து 150 புள்ளிகளோட மூமெண்டமாக கொண்டு வாங்க.
நாளைக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறனால அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது 16,896லேருந்து 17,204 வைட் ரேஞ்சாக இருக்க போகுது. அப்போது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 17,113, 17,157, 17,225, சப்போர்ட் லெவல் 17,034, 17,005, 16,948 இருக்கும். பேங்க் நிஃப்டி பாருங்கள், சரியாக நம்மளுக்கு வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமும் வைட் ரேஞ்சோட பாட்டமும் அந்த லெவலில் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ அதுக்குள்ளே ஒரு 500 புள்ளிகளோட தாக்கமும் நம்மளுக்கு பெற்றிருக்கு. இப்போ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 35,511 கட் ஆகல, ஹை 36,604 இன்றைக்கி பிரேக் பண்ணல. அப்போ வாரத்தோட ரேஞ்சில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தினசரி ரேஞ்சு தான். தினசரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 36,604, 36,265. அப்போது நேற்றைய லோவுக்கு கீழே தான் சந்தை வணிகம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ வணிகத்தில் பார்த்தா இப்போ 36,000 ஓப்பனான பிளேஸ்லேயே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஹையும் இந்த லோவும் பிரேக் அவுட் ஆகும்போது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டும். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் பெரிய இம்பேக்டட் வரல, ஒரு 70 புள்ளி 80 புள்ளி தான் நம்மளுக்கு இருக்காங்க ப்ரீமியத்தில். இப்போ 36,000 கால் அண்ட் புட் பேர் ஹெட்ஜிங் 36,500, 35,500. அப்போ சந்தை வந்துட்டு 35,500 இருந்து 36,500க்குள்ளே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் 36,000 கால் புட்டு பேர் ஹெட்ஜிங் காட்டி அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு இருக்கும். அதனால் 36,000 ஸ்டர்டல் படி 35,857லிருந்து 36,258ங்கிறது ஒரு ஷார்ட் ரேஞ்சாக இருக்க போது. வைட் ரேஞ்சுனா 35,599லிருந்து 36,401 இருக்க போகிறது. அப்போ நம்மளுக்கு 35,900 இருந்து அல்லது 35,800ன்னு வச்சுக்கலாம். இதில் இருந்து 36,300க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை தான் வர்த்தகம் பண்ணணும். இந்த 500 புள்ளிகளுக்குள்ளான ஸ்ட்ரைக் உண்டான இதில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதற்கு அப்பாற்பட்டு செய்வதை தவிர்க்க வேண்டும். சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36,145, 36,258, 36,563. சப்போர்ட் லெவல் 36,55, 35,857, 35,466. ஸோ இந்த 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்பு எந்த சூழ்நிலையில் இம்பேக்ட் கிரியேட் ஆகும் பையருக்கு, ரைட்டர்ஸுக்கு வந்து எப்போ அந்த ப்ரீமியம் கரையும், இது அனைத்துமே தெரிந்து கொண்டு ஆப்ஷன் வியாபாரம் செய்ய முற்படுங்க. அதற்கு தகுந்தவாறு நம்ம வந்துட்டு பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்குறோம், கட்டண பயிற்சி இருக்குது. அது 29ஆம் தேதி ஏப்ரல் 29 பயிற்சி துவங்குது. அதற்குண்டான தகவல்கள்லாம் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். தமிழ் வருட பிறப்புக்கோசரம் கொடுத்த சலுகை விலை அதோட நம்மளுக்கு முடிவு பெறுகிறது, அதனை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு எங்களோட ரெஃபரலாக அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபிள் நிறுவனத்தின் மூலிமா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.